வருஷம் வந்து இந்த ஸ்கூல் லீவ் விடுற மாதிரி வருஷம் வந்து இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சீசன்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் புதுசா இருப்பாங்க. பட் இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? போன சீசன்லாம் வந்தவங்கல 2 பேர் 3 பேர் ஜோக்கா இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இந்த மாதிரி கண்டென்ட்ஸை தான் வந்து இங்கே ரோஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வச்சு வறுக்கலாம். உங்கள் பேர்லாம் வந்து ஆடி பல சேனல் போட்டிருப்பாங்க. பட் வந்து இல்லங்கமான ஆகலை மட்டும் தான் இதில் வந்து வச்சு செய்ய போகிறோம், ரோஸ்ட் போட போகிறோம். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் ரோஸ்ட் தான். பிக் பாஸ் பிடிக்காத கூட பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணிட்டு கூடாது. ஓகே ஓர சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த விஷயம் ரிலேட்டிவ் கந்தசாமி. ஆக்சுவலி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நிகழ்ச்சியாக தான் இருந்துச்சு பிக் பாஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனவங்க ட்ரெண்டானவங்களாம் கூப்பிட்டு வந்து உள்ளே போட்டு வச்சிருக்காங்க. குறிப்பாக சொன்னா நம்ம தலைவர் வாட்டர் மெலன் ஸ்டார் யாரெல்லாம் ரோஸ் வீடியோ போட்டோம் அவங்கெல்லாம் பொறுக்கி போட்டிருக்கானுங்க. இந்த இதுக்குள்ள நம்ம சேனல் பார்த்துருப்பாங்களோ இருக்கலாம். எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அப்படிலாம் இல்ல, நீ ரோஸ் போட்டவங்கள எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இந்த அக்காவை போடல. எந்த அக்கா? அவங்கள போட்டா ஜிடிவிக்கே ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கல்ல, அதனால தான் போடல போல. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. என்ன போய் தப்பா பேசிட்டாங்க, ரூம் சசிங்க பத்திட்டாங்க, அவங்களாம் வீடியோ டெலிட் பண்ணுங்க, ஸ்ட்ரைக் கொடுப்பேன் நானு அப்படின்னு ப்ரோமோ டெலிட் பண்ணுங்களா. ஸோ அதெல்லாம் கூப்பிட போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து எந்த அளவுக்கு வந்து படம் பிறந்திருப்பாங்கன்னு தெரியும். பட் தெரிஞ்சு கூப்பிட்டாங்கன்னு தெரில. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, வெளியே தான் வந்து இப்படி காய்ச்சிக்காங்க, உள்ளுக்குள்ள அப்படி இருக்க மாட்டாங்க ப்ரோ. இதான் சொன்னால் நம்ம கலையரசனையும் கூப்பிட்டுருக்காங்க, அப்புறம் வந்து அரோரா சிங்கரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து வெளியுள்ள தான் அதை காமிச்சிருப்பாங்க, உள்ளுக்குள்ள நல்லவங்க ப்ரோ, உள்ள போய் நல்லா தான் இருப்பாங்க சொல்லலாம். பட் வந்த முதல் நாளே நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் என்ன பண்ணாரு தெரியுமா? எங்கெல்லாம் கேமரா இருக்கும் வேண்டே பார்த்து என்னையா பண்ற, என்னையா இது அந்த படத்தை ஒரிஜினல் சூர்யா கூட அதை வந்து ஒரு 2 படத்துக்கு மேல பண்ணலையா, கருப்பு படத்துக்கு ஈஸியா வச்சாங்க அவ்வளோதான். எல்லாத்துக்கும் போயிட்டு இது சிக்னேச்சர் மாதிரி காமிச்சிட்டு உங்களை அசிங்கப்படுத்துறாங்க தெரிஞ்சவன் தலை வேண்டே வந்து போய் பண்றான். அப்படி இதே வேலையாத்தான் அலையிறானா. முக்கியமான கோபிகாந்த் பிரவீன் காந்தி. அது கோபிகாந்த் வந்து ஒருத்தர் இருக்காரு. கோபிகாந்த் யாரு அப்படின்னா கோல்டு ஸ்டார் கோபிகாந்த் தெரியுமா? தெரியாது. நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அவரு, முதல் மாணவர் அவரு. பிரவீன் காந்தி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்லாம் பிடிச்ச ரச்சகன் படத்தை டேரக்டர் அவர். சோனியா சக்கரைக்கு ஜோனியா அந்த டேரக்டர் அவர் தான். எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்தாங்கன்னு தெரியாது. படம்னா வந்து தலைவன் அந்த படம் எடுத்துருப்பா. அப்படி படம் புதுசாக ஓடலாம்னா நல்லா இருந்திருக்கும். பிரவீன் காந்தி அவர் பேரு வந்து பிரவீன் காந்த்னு மாத்திட்டாரு. ரஜினிகாந்த் விஜயகாந்த் மாதிரி பிரவீன் காந்த். குட் காம்பினேஷன். அவர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டாரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்படி அவர் வந்து இவரை பற்றி பெரிய பேச அப்படியா அப்படி நெக்லாம் பேச கிளம்பிடுவாரு. மற்ற எல்லாமே கண்டு செய்யும் ஹீரோன்னு சொன்னவர். இவரை பார்த்தா உடனே காமெடி இருப்பா. அப்படி காமெடி இல்லாமல் எப்படிங்க? பிரவீன் காந்தியை போய் தனி வீடியோ வருது, கவலைப்படாதீங்க, அடுத்த தான் ஷூட் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவங்க ஆல்ரெடி பிக் பாஸ் வர வேண்டியது. பட் பிக் பாஸோட காப்பி கேட்டான சவேவலுக்கு போயிட்டு அம்மமாயிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஏற்று அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஏற்று பரவிடுச்சு. ஒரு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து இருந்த கொஞ்சம் அந்த ஃபேன் பேஸ் கூட பயங்கர ஏற்றடாக மாறிடுச்சு. சவேவலுக்கு அப்புறம் சரியா சொன்னால் ஒரு சொல்கிறது நீங்கள் போட்டால் வந்து காப்பி போடுங்க. நான் சொல்கிறேன், நம்ம வாட்டர் மெலன் பாட்டுருப்பாரு மண்ணிலே அப்படின்ட்டு கோபுர அழகே தான் வரும். அக்கா தான் வேணும் வானடா 18 நிமிஷம் மாத்துறேன்ட்டு கோமன அழகா அப்படின்னு இருப்பாங்க. அவன் கரெக்டாதானே சொன்னான், ஏன் வானடா இது பண்ற? ஏன்னா அக்கா வந்து ஆரம்ப காலத்துல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இன்னுமா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அக்கா முதல்ல வந்து மைக்கு தூக்கிட்டு போய் கேள்வி காட்டலாமே. இந்த மாதிரி கண்டென்ட் தான். 2 நாளா பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து போட்டு பொழக்கிறது யாரா அப்படின்னா நம்ம தலைவன் வாட்டர் மெலன் ஸ்டார் தான். ஏன்னா எல்லாருமே வந்து டாமினேட் பண்றது அவரதான். தூக்குங்க இவர் ஏங்க இருக்காரு அப்படின்ட்டு அச்சு வந்தாலே வந்து டாமினேட் பண்ணுவாங்க போல. எங்களுக்கு யாரும் பிடிக்கல சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி வச்சாம எல்லாரும் வாட்டர் மெலன் வச்சிருக்காருங்க. நீ வேற கலையரசன் நான் விட்டுடுவாங்கன்னு நினைச்சேன். 12 பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அட்டக்கடவுளே அப்படியா? ஆக்சுவலி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா ட்ரெண்டே உள்ள போறாங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமா ஹேட்ரேட் இருக்கு போல மற்ற குரூப்மெண்ட்ஸ் மத்தியில். அத்தனை பேர் தான் அவங்கள வெளியே துரத்துங்க உங்க எங்க இருக்காங்க அப்படின்ட்டு இதை கடுப்பை கோர்றாங்க போல. இது கூட பரவாயில்ல. இன்னும் சுத்திட்டு இருந்த ஞாபகம் இருக்கா இன்ஸ்டாகிராம்ல முட்டி போட்டு ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் கேளப்பா கண்டு திறந்து பாருப்பா அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு போயிட்டு இருந்தது. அவரோட மாட்டாச்சு. அந்த டபர் இன்னும் பேசிட்டு இருக்கா அவரை சீசன் 8 ட்ரை பண்ணாரு போல, அப்புறம் சீசன் 9 ட்ரை பண்ணாரு போல, கடைசி வரைக்கும் பிம்பிளிக்கு பிளே பேக் டைக்கும் போல. முட்டி போட்டு சும்மா நடந்தாலே முட்டி அந்த வழி வலிக்குது. அவ்வளோ தூரம் நடந்தா முட்டி தீஞ்சிடாது, ரத்த கோப்பலி ஆயிடாதா? எனக்கே ஒரு டவுட் இருக்கு. தலைவன் முதல்ல கேமரா அனுப்புறது மட்டும் இங்கிருந்து வர்றது போல, அப்புறம் அவரே வந்து கேமரா ஆஃப் பண்றது போல. ஏன் சொல்றேன்னா அவரே சொல்லி பார்க்க கொடுத்துருப்பா. அப்படி அவரே சொல்றாரா? வெரி குட்
பிரில்லியன்ட். இது கேமராமேன் கூட யாருமே இல்லைங்க, நான் தாங்க கேமராமேன். நீயே கேமரா போஸ்ட் நீயே முட்டி போறனா, நீ முட்டி விடமா போடுவியா கேட்டது. தலைவர் சும்மா கேமரா மட்டும் ஆக்ட் பண்றாரு போலகுது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இது வேற சும்மா அப்படி மக்களுக்காக உள்ள போடுறானு. மக்களுக்காகவும் உள்ள இது விபாசத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? என்ன 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 காதல் பூ சுத்தர இருப்பா தம்பி. உங்களுக்கு எதுவும் இந்த ஐடி விக் மாதிரி அதை இல்லைல்ல காப்பரேஸ் கொடுக்கறதுக்கு? நான் நினைச்சா பண்ணலாம். எங்கேருந்து நடந்து வராரு? சாரி, முட்டி போட்டு வராரு. அவர் வந்து எங்கேயோ நம்ம நாங்களுக்காக இருப்போம். நடந்துட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு நடக்கிறேன், நீங்கள் வந்து விஜய் சேவி சாருக்கு இது பண்ணுங்க, பிக் பாஸ் டீமுக்கு இது பண்ணுங்க அப்படின்ட்டு டேக் பண்ணிருப்பேன். அப்படி முதல்ல மக்களுக்காக நான் என்ன சொன்ன நம்புவீங்க? நீங்கள் ஆடியன்ஸ் கேட்குறேன், மக்களுக்காக நான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்பிடுவீங்களா? உள்ளே போய் மக்களுக்கும் பிக் பாஸுக்கு போகிறதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது? யாரையா நீங்கள் அதை நம்பிக்கிட்டு நீங்கள் வேறு விஜய் சேவி சாரை வந்து டேக் பண்ணுறீங்க, விஜய் டிவியை டேக் பண்ணுறீங்க, இல்லை வேற மோட்டிவேஷன் கமெண்ட் கீழே போய் 10 வரை மோட்டிவேஷனாக இருக்குது. தம்பி சொல்கிறவங்க சொல்லுவாங்க, தம்பி நீ கேட்காத தம்பி, நீ முன்னேறி தம்பி அப்படின்ட்டு. பத்தத்துக்கு அவரே டபுள் ஆக்ஷன் அடிச்சாரு, வேற டபுள் ஆக்ஷன் அடிச்சு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி ட்ரோல் பண்றவங்களாரையும் நீங்க தானா முக்கியமான காரணம். மோட்டிவேஷன் பண்ற பேர்ல இவர் பண்ற கோமலை என்கரேஜ் பண்ணி விடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஏன் உள்ள அப்படின்னா அப்புறம் ஆளாளுக்கு ஆரம்பிச்சுக்காங்க. எப்படிதான் பிக் பாஸுக்கு போனா விஜய் டிவி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஓகேவா? தெரியல கொடுப்பாங்களா தெரியல, தப்பா எடுத்துக்காது. விஜய் டிவி கொடுப்பாங்களா தெரியாது, இப்படி சொல்றாங்க, ஓகேவா? மேபி கொடுப்பாங்க, இல்ல பிரைஸ் அமௌண்ட் ஜெயிச்சா என்ன அந்த காசை தூக்கி மக்களுக்கு குத்துவாரா? மக்களும் யாருக்கிட்ட கவர்மெண்ட் குத்துருவாரா? ஆல்ரெடி மக்கள் நல்லது பண்றேன்னு சொன்ன கேபி போலாவே அந்த பழம் பழந்துட்டு இருக்காங்க. இல்லையா ஏமாத்திரம் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அப்புறம் எதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள விட்டாங்க? வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள விட்டாங்கன்னா அது ஃபேமஸான ஆளு, அதனால உள்ள விட்டாங்க. இவரும் அதுதானே ட்ரை பண்றாரு. முதல்ல இவர்கிட்டே தப்பு, வாட்டர்மெலன் விட தப்பு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இவரை விட்டா அப்புறம் ஆள் அடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேருந்து திருப்பதி முட்டி போட வந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெறுங்காலே வந்து இங்கேருந்து அந்தமான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஆதிரை வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை நாமினேட் பண்ண ரீசன் வந்து ரொம்ப எனக்கு கரெக்டாக தோணுச்சு. எனக்குமே அதான் கரெக்டாக தோணுச்சு. என்ன சொல்கிறது, அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்து அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னது எஸ் கரெக்ட். மக்கள் கொண்டு வந்து நிறுத்தல, வியூஸ் வரும் அப்படின்னு பார்த்து அந்த கம்பெனி தான் கொண்டு வந்து நிறுத்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா? ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிக் பாஸ் வந்து முதல்ல வந்து இந்த ஆக்ட்ரஸ் தான் வந்து உள்ளே போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆனவங்க மாடல்ஸ் அப்படி போட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து போட்டுருக்காங்க. அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே இந்த வேலை பண்ணுறீங்க, உள்ள போங்க சாட்டாட பண்ணுவாங்க, அது ட்ரெண்ட் ஆகிடும், அதை வச்சு வியூஸ் இப்போ ஏற்றிடலாம் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போடுற ஓகே அடுத்து வரும், அதான் சொல்லு. இப்போ அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அவங்க தான் பிக் பாஸ் வந்துட்டாங்களே, எப்படி கண்டென்ட் போடுவாங்க? அரவாசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆனது வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வீடியோ போட்டோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணியோ, அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் போட்டோ. விக்ரம் சொல்ல போயிருப்பாரு, அவர் எல்லாம் கண்ணு பண்ணுவார், காமெடியாக இருக்கும், இது பண்ணுவார், ஸ்டாண்டப் காமெடியும் கூட. ஸோ அவரை உள்ள கூப்பிட்டது நல்ல விஷயம், ஒரு ஃபன் ஃபேக்டாக இருக்கும், அவரை கூப்பிட்டது நல்ல விஷயம். அரவாசங்களு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கலையரசன் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. கலையரசன் எதுக்கு உள்ள போய் சொல்லி வைப்பாரு, உள்ள போயிட்டு இல்லை வேற விஜய் சேவி சார்கிட்டே வந்து போயிட்டு மந்திரம் வெளியே வாங்க, முதல்ல தெரிய சொல்லி தரேன் அப்படின்ற. அப்படி ஹோலியா அது மார்வாடி பண்டிகை இல்ல? சுதாரிப்பல இந்த பேக்கேஜ் இருக்கு சார், இந்த பேக்கேஜ் வச்சிங்கன்னா வந்து காமெடியேட்டர் ஹீரோஸ் காலி பண்ணிடலாம் சார். அது பேக்கேஜ் கொடுப்பாரு போல. ஏன்னா 6 வருஷம் உள்ள போயிட்டாங்க, இப்போ அவன் நம்பி 500 ரூபாய் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பான்ல, 3 மாசம் கலந்து வராது இல்ல, போட்ட 500 ரூபாய். கலர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கடனை அள்ளி கொடுத்தவர், ஓகேவா? ட்ரோல் பண்ணுறதுக்கிட்டு அகோரியா வேஷம் போட்டு வந்து நான் அங்கே போனேன், இது பட்டேன், இல்லை சூரிய விப்ப அது விப்பட்டுலாம் பயங்கரமாக பந்தப்பட்டிருந்தாரு. அப்போ பிரச்சனை அப்புறம் என்ன பண்ணாரு, முடியெல்லாம் வலிச்சு கழுத்துட்டு விக்கா, அது அப்புறம் வந்து முடிய விக்கெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து டிஎன்பிசி படிக்க போறேன், வாழ்க்கையில் முன்னேற போறேன் அப்படின்றது. அப்படி அப்புறம் குடும்பத்தை பஞ்சாயத்தாகி டைவர்ஸ் கேஸ் போச்சு, கரண்ட் போச்சு. அப்புறம் அதெல்லாம் சால்வ் ஆகி இப்போ 2 பேர் ஒன்னாயிட்டாங்க பொழுது. அப்புறம் 2 பேர் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தா தலைவன் தேங்கலாம் உள்ள வந்திருக்கு. அப்படி இன்னும் சொல்லிட்டேன், இவங்களாம் வந்து இவங்களாம் வந்து நினைச்சிருப்பாங்க பிக் பாஸ்ல போனா ஃபேமஸ் கிடைக்கும், ஃபேமஸ் ஆகலாம் வந்திருப்பாங்க. பிக் பாஸ்ல வாழ்ந்தவனை விட அழிஞ்சவன் தான் அதிக பேர், தெரியுமா? தனி வீடியோ போறது பத்தி உண்மையிலதான் பிக் பாஸ்ல வாழ்ந்தவனை விட அழிஞ்சவன் அதிகம். அதுக்கு முன்னாடிலாம் சில பேருக்கு வந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆகல, இல்ல வந்து உங்களுக்கு வந்து பட வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு பேர், மக்கள் வந்து பேர் இருந்திருக்கும், இந்த ஆக்டர் இந்த மாதிரிப்பா, இந்த ஆக்டர் இந்த மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். உள்ள வந்து இங்க பிஹேவியர் இப்படிதான், இவங்க ஆளே இப்படிதான் அப்படின்னு முத்திர குத்தி அவங்க கேரக்டர் அசஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இதை வேற இன்னொரு மாடல் யாராவது ஒருத்தர் வந்து இங்கிருந்து வந்து டேரக்டர் கண்ணில் படாதா ஃபேமஸ் ஆக மாட்டேன், ஆக்டர் ஆக மாட்டேன்னா சொல்லியிருக்காங்க. உண்மையே சொல்றேன் சிஸ்டர், இங்க வந்து அவங்களுக்கு பேர் கிடைக்காது, பேரு டேமேஜ் தான் ஆகும். தெரிஞ்சுக்கிட்டியா?
தெரிஞ்சு ஹரிஸ்டார் மட்டும்தான் இங்கேருந்து போய் உருப்படியாக படம் அடிச்ச ஒரு ஆள் அவர் தான். அப்புறம் கவின் அவரும் நல்லா படம் அடிச்சு கொஞ்சம் ஃபேமஸாக வச்சுக்கலாமே. அவ்வளோ பெரிய ஆர்மி இந்த ஓவியாவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படம் அடிக்காம நல்ல படம் அடிச்சு காணாம போயிட்டாங்க. இத்த ரீசனில் வந்து யாருமே பேச ஃபேமஸாகவே இல்லை. ஆக்சுவலி ஹரிஷ் கல்யாணம் இவங்க கவினும் வந்து அவங்க திறமையை வச்சு படம் அடித்தாங்க. அவங்க ஸ்கில்லை வச்சு நல்ல படம் சூஸ் பண்ணி அடித்தாங்க. அதுக்கு பிக் பாஸ்க்கு பெருசாலாம் சம்மந்தம் கிடையாது. அப்படி பண்ணுறதா இத்தனை பேர் வந்துடணும்ல. ஒரு சீசன் 20 பேரா இப்போ கணக்கு போடு. 20x8 160 பேர் ஃபேமஸ் ஆகிருக்கணும். இது 10 நடுவில் சேராங்க தெரியுமா? அவங்களாம் சேர்ந்தாலே வரும். அத்தனை பேரும் ஃபேமஸ் ஆகிடணும்ல. ஆகாது என்ன காரணம்? இந்த 100 நாள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து விட்டுருவாங்க போங்க அப்படின்ட்டு. யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவங்கள. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் பேர் கற்றுக்க போறாங்க, யாரெல்லாம் கண்டாக போறாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் எல்லாரோட மெயின் ஃபோக்கஸ் யார் பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம வாட்டர்மெலன் பக்கம் தான் நிற்கிது. ஒரு வாட்டர் வழியே போயிட்டாதான் அப்புறம் கலையரசன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பக்கமாக திரும்பும். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பல பேர் மீன் கட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கட்டுப்படி ஓகேவா என்னன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே இந்த லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் ஃபேமஸ் ஆனதை பற்றி பேசியிருப்போம். அடுத்து என்ன போகலாம் அந்த கமெண்ட் பண்ணுங்க. இருக்கின்றேன் சண்டே வந்து இப்போ வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சோஷம் சந்திக்கிறேன். போட்றேன் பாய்.